ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் செகண்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் மட்டும் வந்து ஷார்ட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட் என்னன்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும். இதில் வந்து 1905 வந்து என்னன்னா வங்க பிரிவினை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி 1905 தான் வந்து சுதேச இயக்கமும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1905 டு 1911 வந்து என்னன்னா காந்திய காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1907 வந்து பொதுக்கூட்ட சட்டம், 1908 வெடிமருந்து சட்டம், 1908 செய்தித்தாள் சட்டம், 1908லயே வந்து தூண்டுதல் குற்றச்சட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் 1910 வந்து இந்திய பத்திரிகை சட்டம். நெக்ஸ்ட்டு 1899 ஜான் 6 தான் வந்து புதிய தலைமை ஆளுநர், அப்புறம் இந்தியாவின் அரச பிரதிநிதியா கர்சன் பிரபு வந்து நியமிக்கப்படுவார். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 1899 வந்து கல்கத்தா மாநகராட்சி குழுவில் தேர்வு செய்யப்பட்ட இந்திய உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து குறைப்பார். 1904 வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியை வந்து நேரடி அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவார். அதே 1904 வந்து பத்திரிகையாளர்களோட தேசிய தன்மையை குறைக்கிறதுக்காக அலுவலக ரகசிய சட்டத்துல வந்து திருத்தம் வந்து கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் 1860 இருந்து வங்க பிரிவினைக்கான ஆலோசனைகள் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆனா 30 வருஷத்துக்கு அப்புறம் 1890 மார்ச்ல தான் வந்து இந்த வங்க பிரிவினை திட்டம் வந்து புத்துயிர் பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1903 டிசம்பர் டு 1905 வரைக்கும் வந்து வங்க பிரிவினைக்கான திட்டம் வந்து தீட்டப்பட்டிருக்கும். 1904 பிப்ரவரியில வந்து டாக்கால வந்து கர்சன் பிரபு வந்து முஸ்லீம்களை வந்து சந்திச்சு வந்து பேசுவாரு. 1905 ஜூலை 19 வந்து வங்க பிரிவினைக்கான அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினைய வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. இதே 1905 அக்டோபர் 16 தான் வந்து துக்க தினமா வந்து சுதேச இயக்கத்துல இருக்கிறவங்க வந்து அனுசரிப்பாங்க. 1905 ஜூலை 17 வந்து கல்கத்தால வந்து ஒரு ஐஎன்சி கூட்டம் வந்து நடக்கும். அங்க வந்து அந்நிய பொருட்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பேசுவாரு. அதுக்கப்புறமா வந்து 1905 ஆகஸ்ட் 7 வந்து கல்கத்தா நகர அரங்கத்துல வந்து ஒரு கூட்டம் நடக்கும். அங்க வந்து சுதேசி இயக்கத்தை வந்து முறையா வந்து பிரகடனம் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறமா 1902 வந்து சதீஷ் சந்திரா அப்படிங்கிறவரால வந்து விடிவெள்ளி கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். அது வந்து என்னன்னா வட்டார மொழி கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 1905 நவம்பர் 5 வந்து விடிவெள்ளி கழகம் வந்து கல்விக்கான ஒரு தேசிய கழகமா வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து 1906 ஆகஸ்ட் வந்து என்னன்னா வங்காள தேசிய கல்லூரி, பள்ளி இதெல்லாம் வந்து நிறுவிவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1906லயே வந்து சுதேசி இயக்கமும் வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சுயராஜ்யம், அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, பட்டம் துறத்தல், அரச பணிகளை கைவிடுதல், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 1907 வந்து சூரத் பிளவு வந்து நடக்கும். அந்த சூரத் பிளவுக்கு அப்புறம் மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள்னு 2ஆ ஸ்பிளிட் ஆயிருவாங்க. 1908 வந்து ஐஎன்சி மாநாடு வந்து நடக்கும். அதுல வந்து மிதவாத தேசியவாதிகள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 1906 வந்து மிண்டோ பிரபு வந்து இந்திய அரச பிரதிநிதியா வந்து நியமனம் செய்யப்படுவாரு. 1906 கல்கத்தால வந்து மாநாடு நடக்கும். அங்க வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து செலக்ட் ஆவாரு. அதுக்கப்புறம் வந்து 1928 நவம்பர் 17 வந்து லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருவாரு. அவர் எதனால இறப்பாரு அப்படின்னா சைமன் குழு போராட்டம் வந்து நடக்கும். அங்க வந்து சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யாரு ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து தடியடி தாக்குதல் நடத்தினால லாலா லஜபதி ராய் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் 1908 வந்து அதான் ஐஎன்சி மாநாடு நடக்கும். அதுல வந்து மிதவாதிகள் மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 1902 வந்து வங்காளத்துல வந்து பல ரகசிய சங்கங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அனுசீலன் சமிதி வந்து கல்கத்தால வந்து இருக்கும். அதை வந்து நடத்துனது யாருன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த கோஷோட பிரதர் பரீந்தர் குமார் கோஷ் அப்படிங்கிறவர். 1906 வந்து டாக்கா அனுசீலன் சமிதி பை
புலின் பிகாரிதாஸ் வந்து அத வந்து நடத்துவாரு. 1906ல ஆகஸ்ட்ல சங்பூர்ல வந்து ஃபர்ஸ்ட் தேசிய கொள்கை வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து 1906லயே ஹேம்சந்திர கனுங்கோ வந்து பாரிஸ்க்கு வந்து போவாரு ராணுவ பயிற்சிக்காக. அதுக்கப்புறம் 1908ல வந்து அவர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு மணித்தலால வந்து ஒரு மதச்சார்பு பள்ளியும் குண்டு தயாரிக்கும் தொழிற்கூடமும் வந்து நடத்துவாரு. அதுக்கப்புறமா 1908 ஏப்ரல் 30ல வந்து குதிராம் போஸும் பிரபுல்லா ஷாக்கியும் வந்து டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் மேல வந்து குண்டு வீசுறதுக்கு பதிலா தவறுதலா 2 ஆங்கில பெண்மணிகள் மீது குண்டு வீசிருவாங்க. இதுதான் வந்து அலிப்பூர் குண்டு வழக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1908 ஏப்ரல் 30ல. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா, ஆ 1908 டிசம்பர்ல வந்து மின்டோ மார்லி வந்து நெறைய அரசியல் சீர்திருத்தங்கள வந்து அறிவிச்சிருப்பாரு. 1908ல வந்து செய்தித்தாள் சட்டம், 1910ல வந்து இந்திய பத்திரிகை சட்டம் 2ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா 1905 டூ 1907ல வந்து நெறைய வந்து இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடற்கரை, அப்புறம் மூர் மார்க்கெட்லலாம் வந்து சுதேசி கூட்டங்கள் வந்து நெறைய வந்து நடக்கும். அதுல வந்து காவலர் அறிக்கையில வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள். அவர்கள் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான நெறைய வந்து இந்த மாதிரி வந்து முழக்கமிட்டுட்டு இருக்காங்க. வந்தே மாதரம் அப்டின்லாம் சொல்லிட்டு. அப்படின்னு வந்து அந்த அறிக்கையில இருக்கும். 1907ல வந்து பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து சென்னை மெரினா கடற்கரையில வந்து ஸ்பீச் குடுத்திருப்பாரு. 1906ல வந்து வ.உ.சி. வந்து நீராவி கப்பல் கம்பெனிய வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. 1906ல வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சி. வந்து நீராவி கப்பல் கம்பெனிய வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. 1907 பிப்ரவரி, மார்ச்ல வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து தூத்துக்குடி கடற்கரையில வந்து டெய்லியும் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி வந்து ஸ்பீச் குடுத்துட்டு இருப்பாங்க. 1908 மார்ச்ல வந்து கோரல் மில் தொழிலாளர் வேலைநிறுத்தம் வந்து நடக்கும். 1906ல வந்து பர்சால் காங்கிரஸ் மாநாட பத்தியும் ஆங்கில நடவடிக்கைகள் பத்தியும் வந்து எந்த இதழ்ல தி இந்து சுதேசமித்திரன் இதழ்கள்ல வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து பேசியிருப்பாரு. 1904ல வந்து பாரதியார் வந்து சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி இதழ்களுக்கு வந்து துணை ஆசிரியரா இருப்பாரு. 1905ல வந்து அயர்லாந்து பெண்மணியான சிஸ்டர் நிவேதிதைய வந்து மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா வந்து 1907ல வந்து சூரத் மாநாடு வந்து நடக்கும். 1907 மார்ச் 9ல வந்து இவர் வந்து 1907ல வந்து சூரத் மாநாடு நடக்கும். அதுல வந்து திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புக்க வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்ச்சு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி சூரத் சென்று வந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா 1907ல மார்ச் 9ல பிபின் சந்திரபால் வந்து விடுதலை ஆவாரு. அதை வந்து சுதேசி தினமா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுவாங்க. 1908 மார்ச் 12ல வந்து சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி., பத்மநாபர் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்படுவாங்க. 1908 ஜூலை 7ல வந்து சுப்பிரமணிய சிவாக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்படும். சுப்பிரமணிய சிவாக்கு வந்து 10 ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனை வழங்கப்படும். இதுக்கான தீர்ப்பு வந்து 1908 நவம்பர் 4ல வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஷ் படுகொலை அது எப்போ நடக்கும்னா 1911 ஜூன்ல நடக்கும். இதுல வந்து என்னன்னா வாஞ்சிநாதன் வந்து ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை வந்து சுட்டு கொன்றுவாரு. எங்கன்னா வந்து மணியாச்சி ரயில் நிலையத்துல. 1880ல வந்து இவர் வந்து திருவாங்கூர்ல வந்து பிறந்து புனலூர் வனத்துறை அலுவலரா பணியாற்றி இருப்பாரு. அதுக்கப்புறம் பாரத மாதா புரட்சிகர தேசியவாத குழுவுல வந்து ஜாயின் பண்ணி பயிற்சி எடுத்திருப்பாரு. இவருக்கு வந்து கைத்துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர் வந்து யாருன்னா வ.வே. சுப்பிரமணிய ஐயர். ஓகே, இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.